24,500 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. இனி ஃபியூச்சர் கம்மிங் டேஸ்ல எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் வாங்க. இங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்பரஸ். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் முதல்ல பார்த்தலாங்க. இன்னைக்கு ஓப்பன் ஆனதில் ஒரு சின்ன கேப் அப்ல ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா உடனே செல்லிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.618 லெவல் ஆஃப் ஃபிபனாச்சி அதுக்கு பக்கத்தில் வரைக்கும் ரீச் பண்ணுறாங்க. ரீச் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு செல்லிங் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 24,330 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போனாலும் இமீடியட்டா ஒரு புல் பேக் கொடுத்து அந்த 24,330க்கு மேலதான் க்ளோஸ் வராங்க. அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல சைன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்தத்தை க்ளோஸுக்கு கீழே தான் ஒரு 4 பாயிண்ட் இன்னைக்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஈக்குவல் லோஸ் தான், ஒரு ஹையர் லோ கிடையாது ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு என்ன லெவல்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சிருக்காங்க நாளைக்கு லெவல்ஸ் பாக்குறதுக்கு. பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் லோஸ்ல இருந்து ஒரு ஹை, அப்புறம் ஒரு ஹையர் லோ, அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிற மாதிரி இப்போ கிரியேட் ஆயிருக்கு. இனி அடுத்தது என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் மாதிரி போட்டோம்னு வைங்களேன். அப்ராக்சிமேட்டா இந்த 24,170 அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு சின்ன லோ வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு எனர்ஜெட்டிக்கா மேலே போக முடியல அப்படிங்கும் போது இது வரைக்கும் வரக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த 24,170 இல்ல 24,100, வர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா 24,077 இது வரைக்கும் வரக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ 173 அப்படிங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம்னு வைங்களேன். ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இந்த 135 100 அப்படிங்கிற ஏரியாவுக்கு வருது. ஸோ அதே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கும்போது 77 வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோவா நம்ம கன்சிடர் பண்ணலாம். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவை கட் பண்ணாத வரைக்கும் ஒரு ஹையர் லோவா நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டா இருந்ததுன்னா ஒரு 24,150 வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் தான் போகுது அப்படின்னா ஒரு கீ லெவல் அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,330 320 இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது உங்களுக்கு 450 அப்புறம் 571 அது வரைக்கும் போறக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த இடத்துல இருந்து ஒரு 260 வரைக்கும் வந்துட்டு இங்க ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆனா 450 வரைக்கும் போகலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து இந்த இடத்துல வந்து இப்படியும் போகலாம். இல்ல மார்க்கெட் இப்படி ஓப்பன் ஆகி இப்படி கிளியரா வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்ல ஏதோ ஒரு மெத்தட் வந்து நாளைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராப்ல ஆப்போசிட் சைட் ட்ராப்ல சிக்காம ரியல் மூவ் எந்த சைடோ அந்த மூவ்ல நம்ம ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. நான் அதை குரூப்லயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ லெவல்ஸ், இந்த கீ லெவல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. இந்த ஆப்போசிட் சைட்ல ட்ராப் பண்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எப்படி ரியலா மூவ் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியுங்க. அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் லோஸ்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹையர் ஹை, அதுக்கப்புறம் ஒரு ஹையர் லோ, அதுக்கப்புறம் இன்னொரு ஹை. இது வந்து ஒரு ஈக்குவல் ஹைஸ் அப்படிங்கிற மாதிரி ஏரியால இருக்கு. இந்த ஹைல இருந்து தான் நம்மளுக்கு ஃபால் வந்தது, அதே மாதிரி இந்த ஹை வரைக்கும் வந்தாச்சு. ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் 56,150 இந்த ஏரியாவை சஸ்டைன் பண்ணாங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது 56,400 56,800 இந்த ஏரியா வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்ல நம்மளுக்கு 55,900 அப்படிங்கிற ஏரியாவை கட் பண்ணி கீழே வராங்க அப்படிங்கும்போது இங்கிருந்து திருப்பியும் இந்த லெவல் வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு 55,500 55,300 இந்த இது வரைக்கும் வரலாம். ஏன்னா நிப்டியில சொன்ன மாதிரியே தான் இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கறத நம்ம வரைஞ்சோம்னா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இந்த லோ ஒரு 55,400
அப்படிங்கிற வரைக்கும் வந்துட்டு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகலாம். ஸோ மார்க்கெட் வந்து எப்போவுமே ஒரு வேவ் பேட்டர்னில் தான் மூவ் ஆகுங்க. ஒரு ஹையர் லோ அப்படிங்கிற ஃபார்மேஷனில் தான் மூவ் ஆகும். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஹையர் லோவையும் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிற மெசேஜ். அதை கேப்சர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இல்லை இந்த இடத்துலயே சஸ்டைன் ஆகி ஒரு புல்லிஷ் ப்ரெஷரில் மேலேயும் போகலாம். நம்ம ஆப்போசிட் சைடில் ட்ராப்பில் மாட்டாமல் ஒரு ரியல் ட்ரேட் சைடில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நாளைக்கு உண்டான லெவல்ஸ். நம்ம இந்த வீக் வந்து நெக்ஸ்ட் ஹோல் மந்த்துக்கு எந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து இந்த வீக்கெண்டில் போடுறேங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.